மனைவி இருக்கும்போது கவனிங்க, திருமணம் ஆகாத போது என்ன செய்யாத? விபச்சாரம் செய்யாத. ஏன்? அது உன்னை கெடுத்துரும், அது உன்னை அழிச்சிரும், உன்னை வேற மாதிரி கொண்டு போய் என் திட்டத்துக்கு ஆப்போசிட்டா கொண்டு போய் விட்டுரும். அதனால ஏற்ற காலத்தில் ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு சொல்லிட்டு காத்துரு. சபைக்கு போ, வார்த்தையை கேளு, ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, அம்மா சொல்லிட்டாங்கன்னு நான் போறது கிடையாது, அப்பா சொல்லிட்டாங்கன்னு போறது கிடையாது, நண்பர்கள் சொல்லி ஏத்துவான்னு ஆண்டு சொல்றாரு. நான் உனக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். நான் கொடுத்தா நீங்க 2 பேரும் நல்லா இருப்பீங்க, குடும்பம் நல்லா இருக்கும், எதிர்காலம் நல்லா இருக்கும். 2 பேருக்குள்ள எந்த விதமான வேற்றுமையும் நிழலும் இருக்கவே இருக்காது. நீங்க ஒரே மாதிரி சிந்திப்பீங்க, ஒரே மாதிரி முடிவெடுப்பீங்க. ஏன்? அந்த கவனிங்க, 2 பேரும் சேர்ந்து கவனிங்க, இருவராய் இராமல் ஒருவராய் இருக்கிறதுக்கு ஒரு காரியம் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை. ஒருத்தன் ட்ரெயின்ல போயிட்டு இருந்தானா பாருங்க, அவரு பாஸ்ட் ஒருத்தர் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறாரு. பக்கத்தில் இருக்கிறவங்க பேசிக்கினாங்களாம், அப்படி ஆப்போசிட்டா உட்காந்துருந்தாங்களாம். ஐயா, நீங்க எங்க இருந்து வரீங்க, இந்த ஊருன்னு. அதுக்கு பாஸ்ட் சொன்னாரா, நீங்க, அவர் கேட்டாரா என்ன பிசினஸ் பண்றீங்கன்னு. நான் காஸ்புல் பிசினஸ் பண்றேன்னு. என்ன பிசினஸ்? காஸ்புல்னு. அவர் காதுல என்ன விழுந்துட்டு இருக்குது? புல்லு வியாபாரம் பண்றாரு அப்படின்னு விழுந்துட்டு இருக்குது. காஸ்புல், புல்லு வியாபாரம் பண்றாருட்டாங்க. இவரு கேட்டாரா, நீ கயிறு வியாபாரம் பண்ற. என்ன வியாபாரம்? கயிறு வியாபாரம். இவரு ஒரு வெளிநாட்டுக்கு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறாரு. சாயந்தரம் கூட்டமா கயிறு வியாபாரம் பண்றாருன்னா, இவர் எடுத்துன்னு போன பிரசங்கத்துக்கும் இந்த கயிறு வியாபாரத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்துச்சா. அப்ப பாஸ்டர் கேட்டாரா, இந்த முப்புரி நூல் என்ன பண்ணாது? அறாது. அந்த பிரசங்கத்தை எடுத்துன்னு போயிருந்தாராம். 2 பிரி நூல் சொன்னாரு. ஒத்த பிரி நூல் கயிறு, 2 பிரி கயிறு கூட என்ன பண்ணுறோம்? 5 அருந்துரும். 3 பிரி கயிறு என்ன பண்ணாது? முப்புரி நூல் என்ன பண்ணாது? அறாது. அப்ப பாஸ்டருக்கு பெரிய சாக்கம். கயிறுக்காரனுக்கு நல்ல விஷயம் தெரியுது. எல்லா கயிறும் அருந்துரும், முப்புரி நூல் என்ன பண்ணாது? அறாது. 1 கணவன், 2வது மனைவி, 2 சேர்ந்து ரெட்டப்பிரி, 3வது ஒருவர், 3 சேர்றாரு, அவர் பேரு இயேசு பிரி. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். 3 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்களா, அம்மா இழுத்தாலே வராது. அந்த பக்கம் என் பையன் எனக்கு தான் சொந்தான்னு இழுத்தாலும் வராது. எல்லாம் சொல்லுங்க, முப்புரி நூல் வராது. அந்த நூல் யாரு? 2 பிரி நூலோட இன்னொருத்தர் சேரும்போது முப்புரி. நான் இணைத்ததை எந்த மனிதனும் பிரிக்க முடியாது. நான் அதை சொல்லுவேன் பாருங்க. பாவம் வந்திய பாத்தீங்களா? போயிட்டே இருங்க. எங்களுக்கு 2 பேருக்கும் பெரிய வேலை இருக்கிறது, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கர்த்தர் எங்களை நம்பி ஒரு பெரிய திட்டத்தை கொடுத்திருக்கிறார். அம்மா வீட்டில் போய் 10 நாள் இருக்கிறதும் 20 நாள் இருக்கிறதும் எங்களுடைய நோக்கம் கிடையாது. தேவன் சொல்லுகிறார், 1 நிமிஷம் கூட நான் இணைத்ததை மனிதன் பிரிக்காத. கூடவே இருக்கட்டும், கூடவே இருக்கட்டும். மனைவி என்பவள் ஒரு நோக்கத்தோடு உண்டாக்கப்பட்ட நோக்கம். இப்போ பார்த்தீங்களா பாருங்க, அம்மா கூட்டு போய் வச்சுக்கிறது, அப்பா கூட்டு போய் வச்சுக்கிறது, அண்ணன் கூட்டு போய் வச்சுக்கிறது. தேவனுடைய திட்டங்களை நாம் பார்க்க வேண்டும். அம்மா வயசாயிரும், 2 பேரும் ஒருவருக்கு ஒருவர் சேர்ந்து வாழக்கூடிய நேரங்கள் இது, புரிந்து கொள்ளுகிற நேரங்கள் இது. தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் பெரியது.